அன்பார்ந்தவர்களே, நமது அடையாளங்கள் நம்முடைய பண்புகளும் பழக்க வழக்கங்களும் தான். இந்த பூமியிலே மனிதனாக பிறந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. எல்லா அடையாளங்களும் அவர்களது பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் வெளிப்படுத்துகின்றன. மற்ற எதுவுமே நம்முடைய அடையாளங்களாக இருக்க முடியாது. மொரார்ஜி தேசாய் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஒரு கம்பெனியிலிருந்து நேர்முக தேர்வை சந்திக்கும் வாய்ப்பு வந்தது. அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்காரர்கள் அவரது கல்வி சான்றிதழ்களுடன் அவர் பயிலும் கல்லூரியிலிருந்து ஒழுக்கத்திற்கான சான்றிதழையும் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருந்தனர். அவர் மறுநாள் கல்லூரி முதல்வரை சந்தித்து தனக்கு ஒழுக்கத்திற்கான சான்றிதழை கேட்டார். கோபமான மனநிலையில் முதல்வர் இருந்ததால் தேசாயை அதட்டி அனுப்பிவிட்டார். சில நாட்கள் கழிந்தன. கல்லூரி முதல்வருடைய கண்களில் மொரார்ஜி தேசாய் பட்டார். அப்போதுதான் அந்த முதல்வருக்கு, இந்த பையன் ஒழுக்கத்திற்கான சான்றிதழ் கேட்டானே, நான் சத்தம் போட்டு அனுப்பிவிட்டேனே, இப்பொழுது அவனை அழைத்து கொடுத்து விடலாம் என்று கருதி மொரார்ஜி தேசாயை அழைத்து தனது அறைக்கு வந்தால் ஒழுக்கத்திற்கான சான்றிதழை தருவதாக கூறினார். அதற்கு தேசாய் அவசியமில்லை என்றார். கல்லூரி முதல்வரோ, ஏன் வேண்டாம் என்கிறாய்? அந்த வேலை உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு மொரார்ஜி தேசாய், நான் நேர்காணலுக்கு சென்றபோது எனக்கு நீங்கள் அந்த சான்றிதழை தர மறுத்துவிட்டதை கூறினேன். என் கல்வி தகுதி, என் தோற்றம், நான் நடந்து கொள்ளும் விதம், என்னுடைய உண்மை தன்மை ஆகியவற்றை அறிந்து கொள்வீர்கள். அதன் அடிப்படையில் கல்லூரி முதல்வரின் சான்றிதழ் இல்லாமலேயே வேலை கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை என்று அவர்களிடம் கூறிவிட்டேன். அவர்களோ என்னை பணிக்கு வந்து சேருமாறு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். வரும் முதல் தேதியிலிருந்து அந்த வேலைக்கு போகிறேன் என்றார். மொரார்ஜி தேசாயின் நேர்மை, உண்மை பேசும் பழக்கம், துணிவு ஆகியவற்றையே பின்னாளில் அவரை இந்திய நாட்டின் பிரதமராக அடையாளம் காட்டியது. அது அவரது அடையாளம். நமக்கும் அடையாளங்கள் உண்டு. நம்முடைய அடையாளங்கள் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம்.